தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. மாற்றம் தரும் மகான்கள். வானில் கோடி நட்சத்திரங்கள் தர முடியாத ஒரு பிரகாசத்தை ஒரு நிலவு தரும். 1000 புல்கூட்டமாக இருந்தாலும் ஒரு ஆலமரத்துக்கு ஈடாகாது. அப்படி உலகில் பலர் மனிதராக வாழ்ந்தாலும் ஒரு மகானாக முடியாது. ஒரு மனிதன் இறைவனால் ஈர்க்கப்பட்டு சதா சர்வகாலமும் ஆத்ம நிலையில் பரமாத்மாவான அந்த பரம்பொருளோடு கலந்து அன்பே சிவம், அதுவே ஆனந்தம் என்று வாழ்பவர்களே மகான்களாகும். மகான்கள் பூமியில் அவதரிப்பது என்பது ஒரு அசைன்மெண்ட் போல. அதாவது கடவுள் ஒரு பணியை கொடுத்து அந்த பணியை மட்டுமே அவர்கள் செய்துவிட்டு வந்த வேலை முடிந்ததும் உடனே உடலை விட்டுவிட்டு மீண்டும் பரமாத்மாவோடு இணைந்து விடுவார்கள். கடந்த சில வாரங்களாக 19ஆம் நூற்றாண்டின் அவல நிலையை கண்டு வருகிறோம். கலியுகம் தொடங்கிய நாள் முதல் எப்பொழுதும் இல்லாத வகையில் ஒரு பெரிய பட்டாளமாக மகான்கள் 19ஆம் நூற்றாண்டில் தொடர்ந்து அவதரித்தனர். அதற்கு காரணம் அன்றைய கொடூர நிலைமைதான் என்பதையும் கண்டோம். அக்காலத்தில் மக்கள் மாக்களாக நடத்தப்பட்டனர். அப்பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து நம்மை காக்க மாட்டாரா என மக்கள் ஏங்கி வேதனையில் துடித்த காலம் அது. அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு அப்பாவி மக்கள் பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சமல்ல. எங்கும் அழுகை, துன்பம், துயரம். மதம் மூலமும் ஜாதியின் பெயராலும் இல்லாதவன் இருப்பவன் என்ற பேதத்தாலும் பாரதம் சிதறிக் கிடந்த நேரம் அது. அறியாமை இருளில் மூழ்கி இருந்த பாரத மக்களின் வாழ்வை ஜோதிமயமாக்க அப்பொழுது அவதரித்த அந்த மகான்களால் கிடைத்ததுதான் இன்றைய சுதந்திரம் என்று கூட சொல்லலாம். பாரத பூமியில் தெற்கே தமிழகத்திலும் கிழக்கே வங்காளமும் மகான்களின் பிறப்பிடம் எனலாம். அப்படி வங்காளத்தில் பாரதத்தின் விடிவெள்ளியாக அவதரித்த ஒரு மகானைத்தான் இன்றைய மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். கடவுள் இல்லை, பொய் என்று சொல்லும் இக்காலத்தில் கடவுளை நேரில் காட்டியவர் அந்த மகான். தனது சீடனுக்கு கடவுள் நம்பிக்கை வர தனது உபாசனை தெய்வத்தை நேரில் வரச் செய்தவர். மிக மிக எளிமையானவர். திருமணம் செய்த மனைவியை கூட காளியாக கண்டு தோழியாக ஏற்று வாழ்ந்தவர். எந்த பிரச்சனையானாலும் சரி ஒரு கதை சொல்வார். அந்த கதையில் கடவுளை உணரச் செய்வார். பாவனா சித்தியின் சக்தி என்ன என்பதை முதலில் அனுபவமாக உணர்த்தியவர் அந்த மகான் யார் என்று யோசிக்கிறீர்களா? அந்த மகான் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். கடவுளை பார்க்க முடியுமா? இந்த கேள்வி எல்லோருள்ளும் இருக்கும். அதற்கு பதில் நேரில் பார்த்தவர் யாரும் இல்லை என்பதாகும். அப்படியே யாராவது பார்த்ததாக சொன்னால் அது புராண இதிகாசத்தில் இருக்கலாம் அல்லது கனவில் பார்த்திருக்கலாம் என்றே பலரும் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் கடவுளை பார்க்கலாம், பேசலாம், நான் பார்த்திருக்கிறேன், உனக்கும் காட்டுகிறேன் என்று தனது சீடன் விவேகானந்தருக்காக நேரில் காட்டியவர் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதற்கு சாட்சியாக இருக்கிறது கொல்கத்தா தட்சிணேஸ்வரர் காளி கோயில்.
அவரால் எப்படி காட்ட முடிந்தது, அதன் பின் இருக்கும் விஞ்ஞான உண்மை என்ன என்ற ஆராய்ச்சியில் இறங்கினோம். அந்த தகவல்கள் நேயர்கள் உங்களுக்காக. இன்றைய காலத்தில் கடவுள் பற்றிய சரியான விழிப்புணர்வு இல்லை. மேலும் மெஞ்ஞான சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாம் பொருளுக்கோ புகழுக்கோ ஆசைப்படாமல் தன்னை வெளிப்படுத்த விரும்பாதவர்கள் என்பதை அறிய முடியாததாலும் தான் பலரும் கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் கடவுள் இல்லை என்றும் சொல்ல காரணமாகிறது. ஆனால் மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நிச்சயம் குரு அருளால் கடவுளை உணரும் பாக்கியம் கிடைக்கும் என நம்பலாம். மகான்கள் உடலும் ஆறாவும் யோக சித்திகளும். மனித உடல் என்பது மகா சக்தி வாய்ந்தது. இது ஸ்தூலமாக தசைகள், எலும்புகள், இரத்தம், நரம்புகள் கொண்ட போதும் சூட்சுமமாக மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தால் இயக்கப்படுகிறது. அதாவது உடல் என்னும் ஹார்ட்வேர் சித்தம் என்னும் சப்கான்சியஸ் சாப்ட்வேர் மூலமாக இயங்குகிறது. இதை அறிந்து உள்மனதில் பாசிட்டிவ் தாட்ஸ் மற்றும் ஆட்டோ சஜஷன்ஸ் மூலம் சூட்சும அணு அலைகளை பிரபஞ்ச சக்தியான இறையாற்றல் துணையோடு தங்கள் சித்தம் போல இயக்குபவர்கள்தான் சித்தர்கள். இதைத்தான் சித்தன் போக்கு, சிவன் போக்கு என்கிறார்கள். அதாவது சாதாரணமாக மனிதர்களுக்கு வரும் கோபதாபம், பயம், பொறாமை, காமம், மோகம், சூதுவாது, பகை உணர்ச்சிகளை எல்லாம் அடியோடு அழிக்கும் போது அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, பொறுமை, நேர்மை, ஒழுக்கம், சுயநலம் இன்றி பொது நலத்திற்காக வாழும் தன்மை போன்ற சத்குணங்கள் சூட்சுமமாக வளர்கிறது. அப்போது தெய்வத்தன்மை அந்த மனிதனில் குடிகொள்கிறது. அதன் காரணமாக அவன் மனிதன் என்னும் நிலையில் இருந்து உயர்ந்து மகானாகிறான். காடுகளில் தவம் இருக்கும் முனிவர்களை கொடிய மிருகங்கள் தாக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த தெய்வீக தன்மைதானாம். அந்த தெய்வீக தன்மை வளர வளர அவரை சுற்றி ஒரு வளையம் உருவாகிறது. அந்த வளையத்தின் பெயர்தான் ஆரா என்கிறார்கள். மகான்கள், சித்தர்கள், யோகிகள் மற்றும் குருமார்களிடம் இருந்து வரும் இந்த ஆரா பல கிலோமீட்டர் தூரம் வரை அடர்த்தியுடன் காணப்படுமாம். இந்த ஆராவே அதிசயம் செய்ய காரணம் என்கிறார்கள். ஒரு மகானை அல்லது சித்தரை சந்தித்து வந்ததும் அல்லது அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு சென்று வந்ததும் தீராத நோய் குணமாவதும், மனக்கவலைகள் தீர்வதும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கும் காரணம் இதுதானாம். மேலும் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் அல்லது டெலஸ்கோப் மூலமே இன்றைய விஞ்ஞானம் கண்ணுக்கு தெரியாத சூட்சுமமான விஷயங்களை கண்டு சொல்கிறது. ஆனால் நம் நாட்டு சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாம் மின்காந்த அணுக்களை, சூட்சும தெய்வ சக்திகளை மற்றும் ஆவிகளை கூட வெறுங்கண்ணால் ஞான திருஷ்டி மூலம் பார்த்துள்ளனர். ஆனால் இன்றைய விஞ்ஞான உலகம் சூட்சும சக்தியை பார்ப்பதை கிளையர்வாயன்ஸ் என்கிறது. இது தவிர யாராலும் கேட்க முடியாததை, சத்தத்தை, சூட்சும ஒலியை கேட்பதை கிளாராடியன்ஸ் என்றும், ஆகாய வெளியில் மனத்தந்தி அனுப்பும் டெலிபதி மற்றும் காந்த சக்தி மூலம் நோய்களை குணப்படுத்தும் பர்சனல் மேக்னட்டிசம் எல்லாம் இன்று உலகம் முழுவதும் பலராலும் ரகசியமாக செய்யப்படுகிறது என்ற தகவல் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாம் அலெக்சாண்டர் கெனான் மற்றும் ஹெரால்டு சேர்மன் போன்றோர்கள் எழுதிய நூல்களில் காணலாம் என்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் இன்றும் பர்வதமலை, திருவண்ணாமலை, சதுரகிரி, பழனி, வெள்ளியங்கிரி, கொல்லிமலை, கஞ்சமலைகளுக்கு செல்லும் போது சூட்சுமமாக சித்தர்கள் பலருக்கும் காட்சி தருவது, ஆளே இல்லாத இடத்தில் யாரோ வந்து ஆபத்தில் உதவுவது, மனிதர்கள் ஏற முடியாத மலையில் நாய் உருவில் பைரவர் துணையாக வருவது, ஜவ்வாது மற்றும் திருநீர் வாசனை திடீரென வருவது என இது எல்லாம் விஞ்ஞானம் அறியாத மெஞ்ஞான அனுபவமாகும். ஆனால் இப்படிப்பட்ட அற்புதங்கள், அதிசயங்களை எல்லாம் தாண்டி தெய்வத்தையே நேரில் பார்த்து பழகி தெய்வத்தோடு வாழ்ந்து இறுதியில் தெய்வமானவர்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ணரின் அவதார மகிமை.
உலகில் தோன்றும் மகான்களுக்கு ஒரு பணி இறைவனால் வழங்கப்பட்டு அது முடிந்ததும் அவர்கள் சென்று விடுவார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? இங்கு பகவான் ராமகிருஷ்ணருக்கு தெய்வம் காளி ரூபத்தில் வந்து இட்ட கட்டளை என்ன தெரியுமா? உலகம் முழுக்க ஆன்மீகத்தையும் தெய்வ நம்பிக்கையையும் பரவச் செய்வதே ஆகும். அதற்கு பகவான் ராமகிருஷ்ணர் கண்ட எளிய வழிதான் கடவுள் என்பவர் ஒருவரே, ஆனால் ஆண்டவனை அடையும் வழிகள் பல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்பொழுதும் சொல்வது ஒன்றுதான், தெய்வ பக்தியே முக்திக்கு வழி. வாழ்வில் என்ன வேலை செய்தாலும் சரி, மனம் மட்டும் கடவுளிடம் இருந்தால் நிச்சயம் துன்பம் என்பது வராது. கடவுளை அடைய ஒருவர் அழ வேண்டும். மூச்சு முட்டும் அளவு கஷ்டம் இருந்தாலும் மனம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அன்றாடம் மனதில் தோன்றும் பல எண்ணங்களால் தான் நன்மை தீமை நடக்கிறது. நல்ல எண்ணங்கள் மட்டும் தினமும் எண்ணி வாழ்பவனை, நல்லதை மட்டுமே கடவுளை நினைத்து செய்பவனை தீங்கு ஒரு காலமும் நெருங்க முடியாது. ஒவ்வொரு செயலும் யத் பாவம் தத் பவதி என்பதற்கேற்ப எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது நோயை சிந்தித்தால் நோய் அதிகரிக்கும், பணத்தை சிந்தித்து கடமையாற்றினால் பணம் சேரும், நல்ல வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து வேலை தேடினால் நல்ல வேலை நிச்சயம் கிடைக்கும். இப்படி அன்றாட வாழ்வில் துன்பத்தை பற்றி, கடனை பற்றி, பிரச்சனைகளை பற்றி, கஷ்டங்களை பற்றி என எதை மனதில் அதிகமாக தினமும் நினைக்கிறீர்களோ அது நடக்கும் என நம்புகிறீர்களோ அதுவே வாழ்க்கையாகும். அதனால் கடவுளை பற்றுங்கள், கடவுளை நினையுங்கள், கடவுளை நம்புங்கள். கடவுள் காட்சி உங்களுக்கு கிடைக்கும், கடவுளாக நீங்களும் ஆகலாம் என்பதே அவரது உபதேசமாகும். இதை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்க ஒரு ஆத்மாவுக்காக காத்திருந்தார். அவர் வந்தார். அவரிடம் இந்த ரகசியத்தை உபதேசித்து விட்டு உடனே வந்த பணி முடிந்ததென 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சென்று விட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் லட்சியத்திற்கு செயல் வடிவம் கொடுத்த அந்த ஆத்மாதான் சுவாமி விவேகானந்தர். அவரால் தொடங்கப்பட்ட ராமகிருஷ்ணா மிஷன் மூலம் இன்று உலகம் முழுக்க பலன் பெற்றவர்கள், பலன் பெற்று வருபவர்கள் கோடிக்கணக்கானோர் உள்ளனர். அவரால் தீட்சை கொடுக்கப்பட்டு ஆன்மீக பணி செய்பவர்கள் ஏராளம் ஏராளம். அன்று சுவாமி விவேகானந்தர் என்னும் பிரம்மாஸ்திரத்தை உருவாக்கி உலகம் முழுவதும் ஆன்மீக விதையை விதைத்தவர் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். குறிப்பாக பணமே பிரதானம் என வாழ்ந்து வரும் மேலை நாடுகளான அமெரிக்கா, ஐரோப்பாவில் தெய்வம் உண்டு என நம்பச் செய்து, மேலும் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், பதஞ்சலி சூத்திரம் மற்றும் எண்ணற்ற உரைகள் மற்றும் நூல்கள் மூலமும் மக்கள் தொண்டு மூலமும் பாரத தேசம் மட்டுமின்றி உலகுக்கே ஆன்மீகத்தையும் தெய்வ பக்தியையும் சுவாமி விவேகானந்தர் மூலம் பரப்பச் செய்தவர் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரின் திவ்ய சரித்திரத்தை இனி காணலாம். 19ஆம் நூற்றாண்டின் அதிசய மகான். ஒரு குழந்தை மண்ணில் பிறப்பது என்பது சாதாரணம். ஆனால் ஒரு ஞானியின் அவதாரத்தில் நிச்சயம் ஒரு ரகசியம் மறைந்து இருக்கும். அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்விலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறக்கும் முன்னே கடவுளே அவர் ஒரு அவதாரம் என்று சொன்னதுதான். ஆம் நேயர்களே, அது 1835ஆம் ஆண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தந்தை பித்ருக்கடன் தீர்ப்பதற்கு பிரசித்தி பெற்ற புண்ணிய கஷேத்திரமான கயாவுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சாட்சாத் இறைவனே அவர் கனவில் தோன்றி தானே மகனாக அவருக்கு பிறக்கப் போவதாக சொன்னார். அப்படி கடவுளே சொல்லி கடவுளே மனித வடிவில் பிறந்தவர்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரியாக சொல்ல வேண்டுமானாலும் 1836ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் மாசி மாதம் வளர்பிறை துவிதியை திதியில் மேற்கு வங்காளம் மாநிலத்தில் ஹூக்ளி மாவட்டத்தில் காமர்புகூர் என்ற இடத்தில் க்ஷோதிராம் என்பவருக்கும் தாயார் சந்திரமணி தேவிக்கும் 4வது குழந்தையாக அவதரித்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி.
சிறுவயதில் ஆடல் பாடல்களிலும் தெய்வங்களின் படங்கள் வரைவதிலும் களிமண்ணில் சிலைகள் செய்வதிலும் ஆர்வமாயிருந்த ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு கல்வி பயில்வதில் பெரிதாக ஆர்வம் இல்லை. ஆனால் எப்படியாவது கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மனதில் ஆழமாக இருந்தது. அப்பொழுது அந்த நேரத்தில்தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்தது. அன்றைய கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரர் காளி கோயில் பூசாரியாகும் வாய்ப்புதான் அது. நேரில் வந்த காளி. தட்சிணேஸ்வரர் காளி கோயிலில் தினம்தோறும் நித்திய பூஜைகளை பக்தியுடன் செய்து வந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்பொழுது ஒரு நாள் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கடவுள் இருப்பது உண்மைதானா? அப்படி கடவுள் இருப்பது உண்மை என்றால் ஏன் கடவுள் நேரில் வருவதில்லை? கடவுளை காண என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை கடவுள் என்று நினைத்து கல்லைத்தான் தினமும் பூஜை செய்கிறோமா? உண்மையில் நாம் பூஜை செய்யும் இந்த காளி கடவுளாக இருந்தால் தனக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டி வந்தார். அப்பொழுது ஒரு நாள் அவர் மிகுந்த ஆவேசப்பட்டு, அம்மா காளி, நீ இப்பொழுது எனக்கு காட்சி தராவிட்டால் நான் இந்த வாளினால் என் கழுத்தை அறுத்து உனக்கு என்னையே பலியிடுவேன் என்று கூறிக்கொண்டே காளியின் கையில் இருந்த வாளினால் தன் கழுத்தை அறுத்துக் கொள்ளச் சென்றார். அப்பொழுது நடந்தது ஒரு அதிசயம். திடீரென சிறு துளி ஒளியாக தோன்றி ஒரு பேரொளி எங்கும் பரவியது. அந்த ஒளி காளியாக ஒரு புகை வடிவில் சிதறிய அணுக்களாக காட்சி தந்தது. உக்கிரமாக இருந்தாலும் கண்ணில் பாசமும் அன்பும் தெரிந்தது. அன்று முதல் காளியுடன் பேசினார், பழகினார், காளியாகவே மாறினார் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காட்சி தந்த காளி கோயில் இன்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ளது என்றார்கள். அதனால் அங்கு சென்றோம். வாருங்கள், காளியை தரிசிப்போம். தட்சிணேஸ்வரர் காளி. கலியுக கடவுள் காளி என்பார்கள். நல்லவர்களுக்கு அருளும் பொருளும் வழங்கி தீயோருக்கு காலனாக இருக்கும் தெய்வம் காளி. இங்கு காளி உக்ரமாக காட்சி தந்த போதும் கூட ஆனந்த ரூபிணியாக வரப்பிரசாதியாக அருள் பாலிக்கிறார். கங்கைக்கரை ஓரத்தில் அப்படி ஒரு அழகில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். பார்த்தபோது வார்த்தைகள் வரவில்லை. 1847ஆம் ஆண்டு அப்பொழுதைய ராணி ராஷ்மணி காசிக்கு யாத்திரை செல்ல இருந்த சமயம் கனவில் வந்த காளி, காசிக்கு வரவேண்டாம், இங்கேயே நான் வந்தமர விரும்புகிறேன், எனக்கு ஒரு கோயில் கட்டி என்னை வழிபடு என்று சொல்லி மறைய கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ராணி ரசித்து ரசித்து கட்டி 1855ஆம் ஆண்டில் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயம்தான் இந்த தட்சிணேஸ்வரர் காளி கோயிலாகும். வட இந்திய பாணியில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் வெளித்தோற்றமே பிரமிக்க வைக்கிறது. அத்தனை அற்புதமாக இருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் வாழ்நாள் முழுவதும் உருகி உருகி வணங்கிய இந்த காளியை தரிசிக்கும் போதும் மனம் அப்படியே ஸ்தம்பித்து போனது எனலாம். ஆலயத்தின் முன் தோற்றம் முழுக்க முழுக்க வித்தியாசமாக அமைக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஆலயம் இது. பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. கோயில் உள்ளே அப்படி ஒரு அமைதி நிலவுகிறது. இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுக்க இருந்தும் நாள்தோறும் பலர் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். இங்கிருக்கும் ஒவ்வொரு தூணிலும் கூட பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சுவாசம் இன்னமும் இருப்பதாகவே எங்களுக்கு தோன்றியது. அது மட்டுமல்ல, எத்தனை பெரிய பக்தி இருந்தால் காளி காட்சிக்காக தன் கழுத்தையே அறுக்க துணிந்திருப்பார் அந்த மகான்.
இன்று கேட்டதை கொடுக்கவில்லை என்றாலே கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் மத்தியில் கடவுளே நேரில் வந்த அதிசயம் நிறைந்த இந்த காளித்தாயை பார்ப்பது ஒரு தவமன்றோ? மனதார காளியை வழிபட்டு விட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தலைமைச் சீடரான சுவாமி விவேகானந்தர் ஆசையாசையாய் கட்டிய பேலூர் மற்றும் சென்னை ராமகிருஷ்ணர் ஆலயத்தை காணச் சென்றோம். பேலூர் ராமகிருஷ்ணர் ஆலயம் 1897ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தரால் கட்டப்பட்ட ஆலயம் கொல்கத்தா பேலூர் ராமகிருஷ்ணர் ஆலயமாகும். ஹூக்ளி நதிக்கரை ஓரம் மிக அற்புதமாக இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் கட்டப்பட்ட ஆலயம் இது. கடவுள் வாழும் இடத்தை ஆலயம் என்போம். அதேபோல கடவுளுடன் வாழ்ந்து கடவுளின் அவதாரமாக அவதரித்த பகவான் ராமகிருஷ்ணருக்காக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை தரிசிப்பதே ஒரு பாக்கியம் எனலாம். பார்ப்பதற்கு ஒரு சுற்றுலா தலம் போல உள்ளது. இந்த ஆலயத்தை காண உலகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் தினசரி வந்து செல்கின்றனர். இந்த ஆலயத்தை கட்டிய பின் 1897ஆம் ஆண்டு சென்னைக்கு சுவாமி விவேகானந்தர் வந்தார். அப்பொழுது அவர் சென்னை ஐஸ் ஹவுஸில் 9 நாட்கள் தங்கியிருந்த போது அவரை சந்திக்க வந்த சென்னை பக்தர்கள் விவேகானந்தரிடம் பேலூரில் உள்ளது போல சென்னையில் ஒரு ஆலயம் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்காக கட்ட வேண்டும் என்று கேட்டனர். அப்படி விவேகானந்தர் முயற்சியால் மயிலாப்பூரில் கட்டப்பட்ட ஆலயம்தான் சென்னை மயிலை ராமகிருஷ்ணர் ஆலயம். சென்னை மயிலை ராமகிருஷ்ணர் ஆலயம். மயிலையே கைலை என்பார்கள். சப்த சிவஸ்தலங்கள் மாதவ பெருமாள், கேசவ பெருமாள், கோலவிழி அம்மன், முண்டக கன்னியம்மன், சாய்பாபா, ரமணர், மகா பெரியவா மற்றும் சித்தர்கள் ஜீவசமாதி என ஊரே ஆலயமாக இருக்கும் புண்ணிய பூமி மயிலை. அந்த மயிலையில் ராமகிருஷ்ணர் மடம் சாலையில் இருக்கிறது ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் ஆலயம். ரம்யமான சூழலில் மனிதனுக்கு தேவையான அமைதியையும் மன நிம்மதியையும் தரும் விதத்தில் பூங்கா நடுவே அமைந்துள்ளது இந்த ஆலயம். சென்னை மயிலையில் இப்படி ஒரு இடமா என்பது போல அத்தனை அழகாக ரம்யமாக உள்ளது. ஆலயம் உள்ளே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நித்திய பூஜைகள் நடந்து கொண்டிருந்தது. மனம் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தது. எத்தனை இனிமையான ஒரு அனுபவம் இது! நினைத்தாலே மனம் பக்தியில் மூழ்குகிறது. உண்மையில் இந்த பயணம் ஒரு பொக்கிஷம் எனலாம். ஞானிகளின் பூமியான வங்காளத்தில் பிறந்த ஒரு மகானை சித்தர்களின் மண்ணில், அதுவும் கற்பகாம்பாள் கபாலி தேவரை கரம் பிடிக்க மயிலாக தவம் இருந்து இணைந்த இவ்விடத்தில் நாங்கள் தரிசித்த போது கிடைத்த ஆனந்தத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது. தெய்வம் உண்டா இல்லையா என்ற கேள்வியே இல்லை. தெய்வம் நிச்சயம் இருக்கிறது என்பவருக்கு அது யாரோ ஒருவர் மூலம் பதிலாக அதிசயங்கள் செய்கிறது. அதை உணரும் பாக்கியம் கிடைத்தவர்கள் நிச்சயம் இப்படிப்பட்ட சித்தர்கள், மகான்கள், யோகிகள் வாழ்ந்த இடம் அல்லது அவர்கள் சூட்சுமமாக இருக்கும் இடத்திற்கு சென்று தரிசிக்கும் போது அந்த அனுபவத்தால் வாழ்வில் மாற்றம் வருவது உறுதி. ராமராகவும் கிருஷ்ணராகவும் இறைப்பணிக்காக தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்த பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை மனதார வழிபடுங்கள். நிச்சயம் காளியின் அருள் உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் துயரங்கள் மெல்ல மெல்ல தானாக மறையும்.
மாற்றம் தரும் மகான்கள். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.